ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தந்த இந்த நல்ல தருணத்திற்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். சத்தமா கர்த்தர் நல்லவர். இந்த நாள் வரையில நமக்கு போதுமானவராயிருந்து கரம் பிடித்து நடத்தி வந்திருக்கிறார். கிருபைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த 3 நாட்களாக சிறப்பு பரிசுத்த வார கூட்டத்தில் கலந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலேயும் கூட திருவிருந்து என்கிற இந்த ஆராதனையில் ஒருவேளை நீங்கள் அதை எப்படி எடுத்துகிட்டு வரீங்களோ தெரில, சடங்காசாரமா வரீங்களா இல்லை ஸ்லாக்கியமாக எடுத்துகிட்டு வரீங்களா என்பது தெரியல. எனவே நீங்கள் வந்திருக்கிறீங்க, கர்த்தர் உங்களோடு பேசுவார். அந்த நாட்களில் நம்முடைய ஆலயங்கள் எல்லாம் ஆரம்ப நாட்களில் இப்படிப்பட்ட சமயங்களில் என்ன செய்வாங்கன்னா, எல்லாம் கரெக்டாக ராபோஜன நேரத்தில் லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு மெழுகுவத்தி கொளுத்துவாங்க. சுற்றி மெழுகுவத்தி கொளுத்தி அந்த இருட்டில் திருவிருந்து எடுப்பாங்க. நான் சொல்வது ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய அட்வென்ட் ஸ்தாபனங்களில் உள்ள திருச்சபைகளில் அதை செய்வார்கள். ஏன்னா வியாழன் இரவில் வியாகுலத்தோடு ஆண்டவர் அப்பம் இந்த திருவிருந்து கொடுத்தார் அப்படின்ட்டு அந்த வேதத்தில் எழுதப்பட்டதை நம்பி அவர்களும் அதை போல செய்வார்கள். இதையெல்லாம் இன்றைக்கு நாம் கடைபிடித்து கொண்டு வருகிறோம். இப்போ நம்ம விளக்கெல்லாம் ஆஃப் பண்ணுறதில்ல, ஆல்ரெடி லைட்லாம் போட்டுறது கொஞ்சம் மாறி இருக்கிறோம். கிறிஸ்மஸ்க்கு நியூ இயர்க்கெலாம் நம்ம பண்ணுற சில காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு சடங்காசாரமாக இருக்கும். நான் இந்த சபையில் பழைய வருட ஆராதனைக்கு பிரசங்கத்துக்கு வருவேன். அப்போ பாலவாக்கம் திருச்சபை ஞாயிறாக இருக்கும் பொழுது கரெக்டாக 12 மணிக்கு மெயின் ஆஃப் பண்ணி போடுவாங்க, லைட் ஆஃப் பண்ணி போடுவாங்க. கேட்டால் இருட்டிலேருந்து வெளிச்சத்துக்கு வராங்களாம். அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. பட்டாசு வெடிப்பாங்க. ஒரு சிலர் அந்த நாளில் நல்லா ஜெபிப்பாங்க. ஆனால் இன்றைக்கு அந்த நிலைமைகள் மாறி வசனத்துக்குள்ளே கொஞ்சம் வந்திருக்கிறோம். அந்த 12 மணி நேரத்தில் நம்ம ஜெபிக்கணுன்ற ஒரு எண்ணம் இன்றைக்கும் கூட இப்பொழுதும் திருவிருந்து எடுக்க வேண்டும். ஒரு சிலர் இந்த நாளிலாவது நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் வரணும் அப்படின்ற ஒரு வாஞ்சியோடு வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுடைய வாஞ்சியும் உங்களையும் ஆசீர்வதித்து உயர்த்துவார். இந்த நாள் பஸ்கா என்கிற ஒரு நாள். நம்ம இதை திருவிருந்து நாள் என்று சொல்லுகிறோம். இது பஸ்கா பண்டிகை. வருடத்திற்கு ஒரு முறை பஸ்கா பண்டிகை யூதர்கள் கொண்டாடுவார்கள். அப்ப என்ன செய்வாங்களாம், பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் சிலுவிலே அறைவதற்கு முன்பதாக கூட பஸ்கா பண்டிகை கொண்டாடினார் என்று வேதத்திலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் முதல் வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். லூக்கா 22ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்கள். பஸ்கா எனப்பட்ட புளிப்பில்லாத அப்ப பண்டிகை சமீபமாயிற்று. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் அவரை கொலை செய்யும்படி யோசித்து ஜனங்களுக்கு பயப்பட்டபடியினால் எவ்விதமாய் அப்படி செய்யலாம் என்று வகை தேடினார்கள். போதுமா? இங்க பாருங்க, புளிப்பில்லாத ஒரு அப்ப பண்டிகை, பஸ்கா என்கிற புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. பஸ்கா என்றால் என்ன? புளிப்பில்லாத அப்பம் அப்படின்னா புளிப்புள்ள ஒரு அப்பம் இருக்குது. நம்ம வீட்டிலலாம் கூட மாவு புளிச்சிரும், அது அந்த தோசையோ இட்லியோ சாப்பிடும் போது புளிப்பு. ஆனால் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, இதுக்கெல்லாம் நான் விளக்கம் நான் உங்களுக்கு சொல்றேன். யூதர்கள் சிதறடிக்கப்பட்டிருந்தார்கள். பல தேசங்களிலே இருக்கிற யூதர்கள் எல்லாரும் இந்த பஸ்கா என்கிற பண்டிகைக்கு ஒன்று கூடுவார்கள். அப்படி ஒன்று கூடும்போது ஆலயங்களிலே ஒரு பெரிய திருவிழா மாதிரி நடைபெறும். ஆடு விற்கிறது, கோழி விற்கிறது, வியாபாரம் செய்வது, இப்படி பலவிதமான காரியங்களோடு கூட அந்த பஸ்காவை அவர்கள் ஒரு பக்கம் மிக விமர்சையாய் கொண்டாடுவார்கள். அப்படி கொண்டாடப்படுகிற ஒரு நாள் வரும்பொழுது ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து, நீங்கள் பஸ்காவுக்கு இடத்தையும் புளிப்பில்லாத அப்பத்தையும் ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். சரி, இப்ப பழைய ஏற்பாட்டில் அது எப்படி கொண்டாடுவாங்கன்னு நான் சொல்றேன். அவங்க என்ன பண்ணுவாங்களா, பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டி, 1 வயதுள்ள ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்வார்கள். பழுதற்ற 1 வயதுள்ள ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்வார்கள். அந்த ஆட்டுக்குட்டியை எடுத்து அதை அடித்து புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரைகளோடும் அவர்கள் அதை சாப்பிடுவாங்க. இதுக்கெல்லாம் ஆதாரம் பைபிள்ல இருக்குது, நான் உங்களுக்கு சொல்றேன். புளிப்பில்லாத அப்பத்தோடும் அந்த 1 வயது ஆட்டுக்குட்டி, அது செம்மறியாடா இருக்கலாம், வெள்ளாடா இருக்கலாம், ஏதோ ஒரு ஆட்டுக்குட்டி 1 வயது இருக்கணும், பழுதற்றதா இருக்கணும். அதை எடுத்து அதை அடித்து அதை நெருப்பில சுட்டு சமைக்க கூடாது,
நெருப்புல சுட்டு சுடப்பட்ட அந்த மாம்சத்தை, புளிப்பில்லாத அப்பத்தை, கசப்பான கீரையை, இவைகளை இடையில அறை கட்டி கொண்டு, பாதரட்சியை போட்டுக்கொண்டு, கைகளிலே தடியை பிடித்து கொண்டு இந்த பஸ்கா பண்டிகை கொண்டாடுவார்கள். பாதரட்சியை போட்டுக் கொள்வார்கள், அறை கட்டி கொள்வார்கள், தடியை கையில் எடுத்துக் கொள்வார்கள். ஒரு வயதான பழுதற்ற ஆட்டுக்குட்டி அடித்து அதனுடைய மாம்சத்தை சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரைகளோடும் சாப்பிடுவார்கள். இது பழைய ஏற்பாட்டு காலத்தின் அனுபவம். இப்ப அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு வரலாம். ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த பஸ்கா பண்டிகை வரும் பொழுது ஆடு அடிக்கல, கீரைலாம் இல்லை, பாதரட்செல்லாம் கட்டல, பாதரட்சியை போடல, தடி எடுக்கல. அதுக்கு பதிலாக இவர் என்ன செய்தாராம், இவர் அறையை கட்டி கொண்டு மற்றவர்களுடைய பாதரட்சைகளை கழட்டி அவருடைய பாதங்களை கழுவினார். அங்கே ஆடு அடிக்கப்படவில்லை. அதற்கு பதிலாக அவர் சொல்லுகிறார், தன்னையே ஒரு பலியாக ஒப்பு கொடுக்கிறார். தன்னையே பலியாக ஒப்பு கொடுக்கிறார். புளிப்பில்லாத அப்பத்தோடு, கீரை அல்ல, கசப்பான கீரை அல்ல, புளிப்பில்லாத அப்பத்தோடும் அவர் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கும் பொழுது, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யுங்க என்றார். அது என்ன பாத்திரம்னா, ஒரு பாத்திரம் இருக்கிறது. அந்த பாத்திரத்துல உலகத்தில் உள்ள எல்லா மக்களுடைய பாவம் இருக்கிறது. அந்த பாவம் கசப்பா இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த கசப்பு என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ தன்னை பலியாக ஒப்பு கொடுத்து, இந்த கசப்பான கீரை என்பது எகிப்தின் அனுபவங்கள், அதை பாவங்களாய் உள்ளே இருக்கும் பொழுது அந்த பாவத்தை இவர் பருகினதுனாலே இப்போ இவர் பாவமானார். ஒரு கதை ஒரு புஸ்தகத்துல ஒன்று படித்தேன். ஒரு வித்தியாசமான ஒரு மிருகம் ஒரு காட்டுக்குள்ள இருந்ததாம். அது தினந்தோறும் ஏதாவது ஒரு மிருகத்தை கொன்று அதனுடைய மாம்சத்தை சாப்பிட்டு வந்தது. அப்போ எல்லா மற்ற மிருகங்களும் ஒன்று சேர்ந்து, இந்த மிருகம் நம்மளுடைய குழந்தைகள் எல்லாம் நம்மளெல்லாம் சாப்பிடுத, இது என்ன பண்ணா சாகடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆலோசனை பண்ணும் பொழுது, ஒரு வயதான ஒரு மிருகம் சொல்லிச்சான், இந்த இடத்துல ஒரு கசப்பான கீரை இருக்குது, அந்த கீரையை சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துல சாப்பிட்ட அந்த மிருகம் செத்து போயிடும். அப்போ இந்த கீரையை யார் சாப்பிட்றாங்களோ அவங்க சாப்பிட்டுட்டு இரவில அந்த மிருகம் வருகிற இடத்துல நிற்க வேண்டும். அப்பொழுது அந்த மிருகம் அவர்களை அடித்து சாப்பிட்ட உடனே அந்த மிருகமும் செத்துரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, யார் போறது இதுக்காக? யாருமே முன் வரல. அப்போ ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி சொல்லிச்சான், நான் போறேன். அப்போ அதனுடைய தாய் கண்ணீரோடு கூட வழி அனுப்பி வைத்தது. அந்த ஆட்டுக்குட்டி சரியா இரவு நேரத்துக்கு வரும் பொழுது அந்த இலைகளை சாப்பிட்டு அந்த இடத்துல அந்த மிருகம் வருகிற வழியில நின்ற பொழுது கரெக்டா அந்த மிருகம் வந்து இந்த ஆட்டுக்குட்டியை சாப்பிட்டது. சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துல இந்த ஆட்டுக்குட்டியை செத்து போச்சு. அது அடிச்ச உடனே செத்து போகுது. இந்த ஆட்டுக்குட்டியை சாப்பிட்ட அந்த மிருகமும் ஒரு சில மணி நேரத்துல செத்து போனதாம். அதற்கு பிறகு அந்த காட்டில் இருக்கிற மற்ற மிருகங்கள் நிம்மதியோடு வாழ்ந்தார்கள் என்று சொல்லி அந்த புஸ்தகத்துல வாசித்தேன். அருமையானவர்களே, உலகத்தின் பாவங்கள் பெருகி இருந்ததுனால பிசாசானவன் தம்முடைய பிள்ளைகளை அழிப்பதை பார்த்த ஆண்டவர் தன்னுடைய சொந்த குமாரனை உலகத்திற்கு அனுப்பி அந்த கசப்பை அவர் குடித்து பாவமாகி அந்த பாவத்தினால் சிலுவையில மரணத்தை ஏற்றுக்கொண்டு மரணத்தின் மூலமாய் மக்களுக்கு விடுதலை கொடுத்த நாள். அல்லேலூயா. இன்றைக்கு ஈஸியா சொல்லிடுறோம், ஆண்டவரே பாவத்தை மன்னிங்க, வாய்க்கு ஈஸியா சொல்லிடுறேன் பாவத்தை மன்னிங்க. இப்போ என்னுடைய வாட்ச் ஒன்று இருக்குதுன்னு வச்சுங்க, என் வாட்சை ஒருத்தர் உடைச்சிட்டார், நம்ம பாஸ்டர் வந்து உடைச்சிட்டார் என் வாட்சை உடைச்ச உடனே ஒன்று அவர் எனக்கு வாங்கி கொடுக்கணும், சரியா? அவர் வாங்கி கொடுக்கணும், இல்லை நான் வேற வாட்சு வாங்கணும். ஒன்று நான் செலவு பண்ணணும், இல்லை அவர் செலவு பண்ணணும். அவர் செலவு பண்ண முடியாது, வாட்ச் வாங்கி தர முடியல, ஒரே வார்த்தை என்னை மன்னிச்சிருன்னு கேட்டார். இதுக்கு பரிகாரம் யார் பண்ண தெரியுமா? ஒன்று அவர் பண்ண, இல்லை நான் பண்ண. அவரால் பண்ண முடியல, அதனால நானே பண்ணிக்கிறேன். அதுபோல நம்முடைய பாவங்களுக்காக நாம் பலி செலுத்த முடியாது, நாம் பரிகாரத்தை கொடுக்க முடியாது. ஆண்டவரே பரிகாரியாய் இந்த உலகத்திலே வந்தார். நம்முடைய பாவங்களை மீட்டெடுக்கும்படி அவர் மனித அவதாரம் எடுத்து இந்த உலகத்தில் வந்தார். எத்தனையோ அவதாரம் சொல்றாங்க, ஆனால் ஒரு அவதாரமும் இல்லை, ஒரே ஒரு அவதாரம் தான்.
என்ன அவதாரம்னா இயேசு தெய்வம் மனிதனாக அவதாரம் எடுத்து வந்தார். அதுதான் தெய்வம். இன்னைக்கு சர்வேஸ்வரன் சொல்றோம். நான் அந்த கிராம ஊழியத்தெல்லாம் சொல்லுவேன். அந்த வீடியோல எத்தனை பேர் பார்த்தீங்களே தெரியல. சர்வேஸ்வரன் யாருங்க? சர்வேஸ்வரன், சர்வ ஈஸ்வரன். யார்? சர்வத்திற்கும் தெரிந்த தெய்வம். நம்ம ஆளுங்கள்லாம் இந்தியாவில் தான் இப்போதான் கொஞ்சம் போய் அப்படி பழைக்க போய் அங்கே இந்த கோயில் அது இதுன்னு கட்டிட்டு வராங்க. ஆனால் உலகத்துக்கும் எல்லாவற்றுக்கும் தெரிந்தவர் இயேசுநாதர். அவர் தான் சர்வேஸ்வரன். அல்லேலூயா. கந்தசாமின்னு சொல்கிறோம். கந்தசாமி யாரு? யார் கந்தசாமி? இயேசு சாமி சிலுவையில் கந்தையோடு இருந்தார். அது கூட பொய் தான், அது வரைஞ்சது தான். ஆனால் உண்மை எதுன்னா, பிள்ளையை கந்தையில சுற்றி முன்னிலையில கிடத்திருக்க காண்பார். அப்போ கந்தசாமி யாரு? நம்மால் தான். ஆனால் நம்ம விட்டுட்டோம், அவங்க எடுத்துக்கினா ரைட் போட்டோம். அதனால இனிமேல் நமக்கு அந்த சாமி போய் கும்பிடல, நாங்கள் எங்கன்னா போயிட கிட போறீங்க. ரைட். இப்போ ஆண்டவர் பலியாக இந்த உலகத்தில் வந்ததை நினைவு கூறுகிறோம். பஸ்கா பண்டிகை. இந்த பஸ்கா பண்டிகை கொண்டாடுகிறவர்கள் இப்ப பழைய ஏற்பாட்டு காலத்துல என்னென்ன பண்ணணும்ன்றதை கொஞ்சம் தியானித்து நம்ம கடந்து போகலாம். முதல்ல யாத்திராகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிங்க. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். போதுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே 430 ஆண்டுகள் அடிமைகளாக இருக்கிறார்கள். எத்தனை வருஷம்? 430 ஆண்டுகள். யோசேப்பு 17வது வயதிலே அங்க போகிறார். 40வது வயதிலே அவர் அதிபதியாய் மாறுகிறார். 430 ஆண்டுகள் அவருடைய குடும்பம் வந்த பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் பழுத்து பெருகி அடிமைகளாய் எகிப்திலே இருக்கிறார்கள். யோசேப்பு மரிக்கப்படுவதற்கு முன்பதாக சொல்றாரு, நான் இறந்துட்டேன்னா என்னுடைய எலும்புகளை கூட இங்க வைக்காதீங்க, அது எங்க கொண்டு போயிடணும்? கானானுக்கு கொண்டு போயிடணும், நம்ம இடத்துக்கு போயிடணும்பா அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். சரி, இப்ப இந்த 430 ஆண்டுகள் இந்த இஸ்ரவேலர்கள் எகிப்திலே அடிமைகளாய் இருக்கிறார்கள். அடிமைனா என்ன தெரியுமா? அடிமைனா என்ன தெரியுமா? நம்ம வீட்டுல சொல்லுவோம், நான் இந்த வீட்டுல அடிமை மாதிரி இருக்கிறேன். அடிமையாமா நீங்க? மனசாட்சி இல்லையா? சொல்றேன் பாருங்க, கொஞ்சம் கோபம் வந்துச்சுன்னா போதும், நான் அந்த வீட்டுல அடிமை மாதிரி வேலை செய்யறேன். நீங்க ஆர்டர் போட்டா தான் எல்லாம் நடக்குது. ஆனா பேர் மட்டும் அடிமைன்னு சொல்லிடுவோம். எல்லாரும் வீட்லயும் இல்லை, ஒரு சில வீட்டுல. ரைட். அப்போ அடிமைகள்னா என்ன அப்படின்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செங்கல் அறக்க மணலும் அதை கொளுத்துவதற்கு வைக்கோலும் கட்டைகளும் கொடுக்கப்பட்டன. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்கள் பழுத்து பெருக ஆரம்பித்த உடனே பார்வோன் ஒரு கட்டளை போடுகிறான், மண்ணு மட்டும் தான் கொடுப்போம், எரிக்கிறதுக்கு விறகோ வைக்கோலோ கொடுக்க மாட்டோம், நீங்களே போய் தேடிட்டு வரணும். அப்படி வேலை என்ன ஆகுது? டபுள் ஆகுது. வேலை டபுள் ஆகுது. ஆனா இத்தனை 1000 செங்கல் இன்னைக்கு அறுத்து கொடுக்கணும்னு ஆர்டர் பண்ணிட்டோம். இந்த ஜனங்க சாப்பிட நேரம் இல்லை, தூங்க நேரம் இல்லை, பிள்ளைங்களோடு கூட நேரத்தை செலவு பண்ண, குடும்பத்தோடு கூட இருக்க நேரம் இல்லை. அவர்கள் இரவும் பகலும் அவர்களை அடிமைப்படுத்தி கொடூரமாய் நடத்தினான் இந்த பார்வோன். இதுதான் அடிமைத்தனம். உதாரணமா, அவங்க நினைக்கிறது அவங்களால செய்ய முடியாது. ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ற பிள்ளைங்களுடைய நிலைமை கூட சில சமயங்களே இப்படிதான். அவங்க எந்த விதமான ஒரு ஃபங்க்ஷனுக்கும் போக முடியாது, ஒரு நல்லது கெட்டதில் கலந்துக்க முடியாது. சனி ஞாயிறு மட்டும்தான் லீவு, மற்ற நாளில் போக முடியாது. வேலை டைட்டாக இருக்கும். 6 மணிக்கு உள்ளே போனாங்கன்னா அவங்க வெளியில் வர வரைக்கும் அப்படியே பேய் எறிஞ்ச மாதிரி இருப்பாங்க. வீட்டுக்கு வந்தோம் பாருங்க, பிரம்ம பிடிச்ச மாதிரி அப்படியே சுத்திட்டு இருப்பாங்க. ஏன்னா அதே நினைப்பு. அடிமைகள் போல. பாவத்திற்கு அடிமையா இருக்கிறவன் எப்படி இருக்கிறான்? இதை போலதான் இருக்கிறான். அவன் நினைத்ததை அவனால செய்ய முடியாது. ஆலயத்துக்கு அவன் வரணும்னு நினைச்சாலும் வர முடியாது. இந்த பாவத்தை விடணும்னு நினைச்சாலும் விட முடியாது. ஆண்டவர் இன்னைக்கு நான் தொழுது கொள்ளணும், ஆண்டவருக்கு பிரியமா வாழணும்னு அவன் தீர்மானம் பண்ணினாலும் அவனால முடியாது. ஏன்னா அவன் அடிமை. அவன் அடிமை. அடிமையை ஆண்டு கொள்வது பிசாசு. பிசாசு என்ன நினைக்கிறானோ அதுதான் நடக்குமே தவிர இவன் நினைக்கிறது நடக்காது. இன்றைக்கு நம்ம கூட சில சமயங்களிலே பிசாசுக்கு அடிமையா இருந்து கொண்டே சில தீர்மானங்களை செய்கிறோம். நான் இனிமே இதை செய்ய மாட்டேன், நான் இனிமே சினிமா பார்க்க மாட்டேன், நான் இனிமே குடிக்க மாட்டேன். 1ஆம் தேதி ஜனவரி 1ஆம் தேதி ஆனா ஒரு தீர்மானம் பண்ணுவோம், இனிமே இதெல்லாம் செய்ய மாட்டேன், அதெல்லாம் செய்ய மாட்டேன். நீ இதெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்றதுக்கு முன்பதாக
நீ அடிமைதனத்திலிருந்து வெளியில வந்திருக்கணும். அடிமைதனத்திலிருந்து வெளியில வராம என்னன்னு தீர்மானம் பண்ணாலும் அது நடக்காது. நான் சொல்றது புரியுதுங்களா? நாளைக்கு நான் இன்னைக்கு கூட செயலாளரோட பேசிட்டு இருந்தேன். என்னன்னா, நாளைக்கு வரேன்னு சொல்லக்கூடாதான். கர்த்தருக்கு சித்தமானால் ஜீவனோடு இருந்தால் நாளைக்கே இந்த கணக்குனா 10-12 வருஷத்துக்கு இங்க ப்ரோக்ராம் போட்டு வைக்கிறோம். 10 வருஷம் கழிச்சு அதை பண்ணணும், 5 வருஷம் கழிச்சு இதை பண்ணணும், அடுத்த வருஷம் இதை பண்ணணும். நாளைக்கு வரத்துக்கு நம்ம கையில இல்ல, அவருடைய கரத்துல இருக்கு. அல்லேலூயா. அருமையானவர்களே, அப்போ அடிமைகள் என்ன பண்ண வேண்டுமா? முதல்ல அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியில வரணும். அதற்கு பஸ்காவாகிய ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்படணும். அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. இப்ப பழைய ஏற்பாட்டில் என்ன பண்ணாங்க? முதல்ல ஆட்டுக்குட்டி அடிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? எகிப்தின் அனுபவங்கள் எதுனா அந்த கசப்பான கீரைகளை சொல்லப்படுகிறது. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை கூடார பண்டிகை கொண்டாடுவாங்க. பஸ்கா பண்டிகை, கூடார பண்டிகை, அர்ப்பின் பண்டிகை, சேர்ப்பின் பண்டிகை, நிறைய பண்டிகைலாம் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குதுங்க. நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? சேர்ப்பின் பண்டிகைன்னு ஒன்று வச்சு நல்லா வியாபாரம் பண்ணி பிரியாணி சாப்பிட்டு சந்தோஷமா போயிடுவோம். அர்ப்பின் பண்டிகை ஒன்று வச்சு, அந்த நாட்களில் அர்ப்பின் பண்டிகைன்னா அறுப்பு அறுத்து அந்த வயலில் இருக்கிற நெல்லெல்லாம் கொண்டு வந்து வைப்பாங்க. இப்பெல்லாம் அறுப்பெல்லாம் இல்லை, அர்ப்பின் பண்டிகைன்றதே மறைஞ்சிருச்சு. நாளைக்கு பாருங்க 7 வார்த்தை பிரசங்கம். நாளைக்கு நல்ல வேலை நம்ம மாத்திட்டோம், 3 வார்த்தைன்னு. 7 வார்த்தை பிரசங்கம் கேட்டுட்டு போகும்போது எனக்கு தயிர் சாதம் கிடைக்கல, சாம்பார் சாதம் கிடைக்கலன்னு சண்டை போட்டு போவோம். அதுல என்னடா கோயில் நடத்துறானுங்க, என்னடா சோறு போடுறாங்க, என்னடா பண்றாங்க? 7 பிரசங்கம் கேட்டு நீ திருந்தலன்னா, சாம்பாருக்கு சண்டை போடுறனா, அப்ப நீ அடிமைதனத்துல இருக்கிற. உன்னால ஒரு பிரசங்கத்தை கேட்க முடியல, பிரசங்கம் ஆரம்பிச்சவனே வெளியில போய் கீழே நிக்கிறனா நீ அடிமை. ஆலயத்துல உட்காந்துட்டு சத்தியத்தை கேட்க முடியாம செல்ல நோன்றான நீ அடிமை. நல்ல சத்தியம் கேட்டும் திரும்பி போய் அதே பாவத்தை செய்யறனா நீ அடிமை. முதல்ல தீர்மானம் பண்றதுக்கு முன்னாடி அடிமைதனத்திலிருந்து வெளியில வரணும். எகிப்தில இஸ்ரவேல் ஜனங்கள் 430 ஆண்டுகள் அடிமைதனத்தில் இருந்தாங்க. அதனால அவங்க நினைத்ததை செய்ய முடியல, பலி செலுத்த முடியல, ஆண்டவரை துதிக்க முடியல. என்றைக்கு அதுல இருந்து வெளியில வராங்களோ அன்றைக்கு தான் ஆண்டவரை அவர்கள் துதிக்க முடியும். இப்ப என்ன நடக்குது? அது அந்த பஸ்காவை எப்படி சொல்லி கொடுக்கிறார் பாருங்க ஆண்டவர். நீ முதல்ல பஸ்காவை பண்டிகை கொண்டாடுறதுக்கு முன்னாடி உன் அறையை கட்டிக்கொள். கட்டிக்கொள்னா அது எதை குறிக்குதுன்னா மனதை கட்டிக்கொள். அடிமைதனத்திலிருந்து ஒரு மனுஷன் வெளியில வரணும்னா அவன் முதலாவது 11ஆம் வசனத்தை வாசிங்க. அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும். போதுமா? அறையை இடுப்புல கட்டிக்கொள்ள வேண்டும், மனதை கட்ட வேண்டுமா? முதல்ல அடிமைதனத்திலிருந்து வெளியில வர்றதுக்கு முதல் காரணம், அதனுடைய வழி என்னன்னா மனதை கட்டணுமா. கம்யூனியன் எடுக்க போறோம், ராபோஜன் எடுப்பதற்கு என்பதாக பல விதமான கண்டிஷன்ஸ் இருக்கு. அதை நம்ம யாரும் ஃபாலோ பண்றதில்ல. எனக்கே தெரியும் இவர் குடிக்கிறாருன்னு எனக்கு தெரியும். ஆனா திருவந்துக்கு முதல்ல உட்கார்ந்து இருக்கிறாரு. என்னால வெளியில ஏந்திரிச்சு போ, உனக்கு கொடுக்க முடியல, முடியாதுன்னு சொல்ல முடியல. தெரியுது எனக்கு துணிகரம். அறையில அது இடுப்புல அறையை கட்டி கொள்ள வேண்டுமா, மனதை கட்டணுமா? இன்னைக்கு ஆண்டோடைய பிள்ளைங்க அடிமைதனத்திலிருந்து வெளியில வரணும்னா முதல்ல மனசை கட்டணுங்க, ஆசையை கட்டணும். வேதாமத்துல பீலையாம்னு ஒரு மனுஷன் இருந்தான். அவனை இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படி பாலா கூப்பிடுறாரு. சொல்ற, நான் வரமாட்டேன். முதல்ல ஆசை இருக்குது, நான் வரமாட்டேன்றார். அவங்க வந்து தெய்வம் சேனைகளுடைய கர்த்தருடைய பிள்ளைங்க, ஆண்டோடைய பிள்ளைங்க, அவங்கள சபிக்க நான் வரமாட்டேன்றார். கொஞ்சம் பணம் தரான், வரமாட்டேன். இன்னும் கொஞ்சம் பணம் தரான், வரமாட்டேன். நிறைய பணம் கொடுத்தவனே கிளம்பி போயிட்டான். பின்னாடியே மனசை கட்டல, பணம் வருதுன்னு தெரிஞ்ச உடனே போயிட்டான். அதனுடைய முடிவு என்ன தெரியுமா? அந்த பிழையாம் பரிசுத்தவான்கள் பட்டியலிருந்து எடுக்கப்பட்டார், தீர்க்கதரிசிகள் இருந்து. 2வது, அந்த கழுதை என்ன பண்ணிச்சான், சோரோரமா போய் தேய்ச்சுதான் அவர் காலை. மனதை கட்டாதவன் கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னொருத்தர் மனசை கட்டல, யார் தெரியுமா? கேயாசி. எலிசாவோடு கூட இருந்த கேயாசி
எலிசா சொல்றார் நாகமான் கிட்ட, உன் பணம் ஒண்ணு கூட நான் வாங்க மாட்டேன், நீ போ. அவன் கேட்கறான், தகப்பனே நீ என்ன ஒண்ணா கேள் நான் தரேன்றான். நம்மள கேட்டிருந்தா அவ்வளவுதான், லிஸ்ட் போட்டிருப்போம், இதை கொடு அதை கொடுன்னு. அவன் கேட்கவே இல்லை, எதுவுமே வேணாம் போ, ஏன்னா அது கர்த்தர் கொடுத்த சுகம், நான் உனக்கு ஒன்றும் கொடுக்கல, போ. எவ்வளவு கெஞ்சு கேட்டான். எலிசாவினுடைய மனம் கட்டப்பட்டிருந்தது, அதனால அவன் ஆசைப்படலை. கேயாசி எலிசாவோடு கூட தான் இருந்தான், ஆனா அவன் மனசு கட்டப்படல. வசனம் சொல்லுது, அந்த ரதத்துக்கு பின்பதாக ஓடினானா. எலிசா ரதத்துக்கு முன்பதாக ஓடினான், ஆகாபின் ரதத்திற்கு முன்பதாக ஓடினான். கேயாசி ரதத்திற்கு பின்பதாக ஓடினான். மனதை கட்டாதவன் பின்பதாக தான் ஓடுவான். கேயாசி பணத்துக்கு ஆசைப்பட்டு ஓடுறதுனால அவன் குடும்பம் சபிக்கப்பட்டது. அவன் குடும்பம் சபிக்கப்பட்டது. சமரியாவில் ஒரு பெரிய பஞ்சம் உண்டாச்சு. அப்போ சமரியாவை சுத்தி சத்துருக்கள் சேனை அப்படி சூழ்ந்து இருக்குது. உள்ள பயங்கர பஞ்சம், சாப்பிட்றதுக்கு கூட ஆகாரம் இல்லை. 4 குஷ்டரோகி வெளியில இருந்தாங்க, சமரியாவுக்கு வெளியில இருந்தாங்க. 4 குஷ்டரோகி ஒரு தீர்மானம் பண்ணாங்க, இங்க இருந்தா நம்ம செத்துருவோம், சாப்பிட்றதுக்கு வழி கிடையாது. அதனால இந்த சேனைகள் சமரியாவுக்கு விரோதமா இருக்கிற, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா இருக்கிற அந்த சேனைகள் இடத்துல போவோம். அவங்க நம்ம உயிரா வச்சிருந்தா இருக்கலாம், கொண்டு போட்டா செத்து தொலைவோம் அப்படின்னு 4 பேரும் போறாங்க. அந்த 4 பேர் யார தெரியுமா? கேயாசியமானுடைய 3 பிள்ளைகளும். கேயாசியமானுடைய பிள்ளைகளும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனதை கட்டாதவனுடைய குடும்பம் சபிக்கப்படுகிறது, பிள்ளைகள் சபிக்கப்படுகிறார்கள். திருவிருந்து எடுப்பதற்கு முன்பதாக நாம் நம் மனதை கட்ட வேண்டும். பாவத்திற்கு விரோதமாய் அடிமை தனத்தில் இருக்கிற நம்முடைய மனதை கட்ட வேண்டும். எந்தெந்த காரியங்களில் நாம் அடிமைகளா இருக்கிறோம். நம்ம நினைக்கிறோம், குடிகாரங்களை பார்த்து இவன் நரகத்துக்கு தான் போவான், அவன் குடிகாரன். ஒரு பொல்லாத மனுஷனை பார்த்து இவன் நரகத்துக்கு தான் போவான் நம்மளே தீர்மானம் பண்றோம். அப்படியே திருப்பி பாருங்க, நம்ம யோகியமா பொய் சொல்லாம இருக்கிறோமா, திருடாம இருக்கிறோமா, உண்மையா இருக்கிறோமா, வஞ்சிக்காம இருக்கிறோமா, ஏமாற்றாம இருக்கிறோமா? அப்படி செய்கிறோம் என்று சொன்னால் நாம் இன்னும் அடிமைகளா இருக்கிறோம். இந்த அடிமை தனத்திலிருந்து கர்த்தர் மட்டும்தான் நம்மளை விடுவிக்க முடியும். யோசித்து பாருங்க. கணவர் பார்க்காம இருக்கலாம், அவங்கள மனைவி பார்க்காம இருக்கலாம், பிள்ளைங்க பார்க்காம இருக்கலாம், பெற்றோர்கள் பார்க்காம இருக்கலாம். ஆனால் நீ கடலுக்கு அடியிலே போனாலும் அங்கே இருக்கிறே. ஒரு அழகான ஒரு வார்த்தை அல்ல அது? வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே, என் நினைவுகளை அறிந்திருக்கிறேன், என் நாவில் சொல் பெருவாவதற்கு முன்பதாக அவைகள் அறிந்திருக்கிறார். நினைக்கிறோம், என்னை யாரும் பார்க்கல, என் கணவர் என்ன பார்க்கல, மனைவி என்ன பார்க்கல, பிள்ளைங்க என்ன பார்க்கல, பெற்றோர் என்ன பார்க்கல. இல்ல, கர்த்தர் பார்க்கிறா. உன்னால ஒரு காரியத்தை மறைக்க முடியாது, ஒன்றும் மறைக்க முடியாது. அவருக்கு முன்பதாக நாம் நிர்வாணிகளா இருக்கிறோம் என்று வசனம் சொல்லுகிறது. ஏர்போர்ட்ல டெய்லி தங்கம் கடத்தல பிடிக்கிறாங்க, டெய்லி திருடு போயின்னு தான் இருக்குது. நீ இந்த வழியில பிடிச்சா அடுத்த வழியில வருவான், இந்த ஐடியா பிடிச்சனா அடுத்த. டெய்லி அந்த தங்கம் கடத்தல் நடந்து தான் இருக்குது. தெரிஞ்சு நடக்குது, தெரியாம நடக்குது, மறைஞ்சு நடக்குது, மறைவாம நடக்குது. உலகத்தையே மறைக்கலாம், கர்த்தரை மறைக்க முடியாது. அதுவும் தேவ பிள்ளைகள் ஒரு நிமிஷம் கூட கர்த்தருடைய பார்வையிலிருந்து நீங்களும் நானும் விலக முடியாது. அவர் நம்ம எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறார். மனதை கட்டுவோம், ஆசைகளுக்கு மனதை கட்டுவோம். நான் குடிக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். சாயங்காலமானா தானா கால் அங்க போவோம். சுடுகாடு கூட இங்க பக்கத்துல தான் இருக்குது, போக மாட்டேன் தானா. அது எப்படி தானா அங்க போயிடும்? யாரை ஏமாத்துறது இதெல்லாம்? யோசித்து பாருங்க. அங்க காலியா தான் இருக்குது, போய் படுத்துங்க. சிவலிங்க ஐயாண்ட சொல்லி வைக்கிறேன், பள்ளம் நோண்டி வைக்க சொல்லி. குடிக்கிறதுக்கு மட்டும் தானா கால் போதான். ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வர முடியல, டீ கடையில உட்காந்துட்டு இருக்கிறோம், கீழே உட்காந்துட்டு இருக்கிறோம். யோசித்து பாருங்க. பிரசங்கம் ஆரம்பிச்சு எதுக்குங்க ஆலயத்துக்கு வரோம்? மனசை கட்ட முடியுதா? 10 நிமிஷம் உட்கார முடியல, பாத்ரூம் போறாங்களாம் ஏந்திரிச்சு. ஆலய ஆராதனை நடக்குது, 7:30 மணிக்கு ஆராதனை, 8:30 மணிக்கு வருது, முன்னாடி வந்து உட்காருது. கொஞ்சம் கூட பயமே இல்லையே. யோசித்து பாருங்க. இனிமேல் லேட்டா வந்தா பின்னாடியே உட்காருங்க, தயவுசெய்து முன்னாடிலாம் வந்துடாதீங்க. பின்னாடி உட்காருங்க, இல்லை மேலே போயிடுங்க. லேட்டா வந்துட்டு முன்னாடி வந்து உட்காராதீங்க. வேதனையா இருக்குது. கர்த்தர் அதை அருவருக்கிறா.
ஆண்டோடைய சமூகத்துக்கு லேட்டா வரக்கூடாது. நம்ம ஆபத்துல அவர் லேட்டா வந்தா என்ன ஆகும்? ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. பஸ்ஸுக்காரன் தட்டிருப்பான். ஜஸ்ட் மிஸ். அவர் கரெக்டா அந்த டைமுக்கு வந்தனால தான் நீ உயிரா இருக்கிற. அவருடைய காரியத்துக்கு லேட்டா பிரசங்கம் முடிகிற நேரத்துல வர. சில பேர் காணிக்க போறதுக்கு வராங்க. உன்ன ஆண்டவர் பிச்சைக்காரனா? உன் காணிக்க அவருக்கு தேவையா? மனதை கட்டு. ஆண்டோடைய சமூகத்துல வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உன் மனதை கட்டு. பொல்லாங்கான் மேல் சிந்தனையை வைக்காதே. மனசை கட்டு. யாராவது உனக்கு துரோகம் பண்றாங்களா, அழிக்கணும்னு நினைக்காத. அவர் அதை பார்த்துக்குவாரு. அழிக்கணும்னு நினைக்காத. நியாயமான விதத்துல போராடு. தவறான விதத்துல போராடாத. குறுக்கு வழியில போராடாத. கர்த்தர் அதை ஆசீர்வதிக்க மாட்டார். அடுத்ததாக அவர் என்ன செய்தாராம்? பாதரட்சைகளை போட சொன்னாராம். பாதரட்சைகள் எதை குறிக்கிறது என்று சொன்னால், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. எபேசியர் 6:15. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும். போதுமா? சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்கிற பாதரட்சை எதை குறிக்கிறது என்று சொன்னால், சமாதானத்தையும் சுவிசேஷத்தையும் குறிக்கிறது. ஏன்னா வசனம் சொல்லுது, சுவிசேஷனுடைய பாதங்கள் எத்தனை அருமையா இருக்கிறது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் சமாதானத்தை விரும்ப வேண்டும். சுவிசேஷத்தை, ஆண்டுடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். நிறைய பேருக்கு சுவிசேஷம் சொல்லணும்னு ஆசை, ஆனா அது எப்படி சொல்லணும்னு தெரியல. நம்ம கிராம ஒழித்துக்கு போகும்போது நான் சிலரை நோட் பண்ணுவேன். ஆரம்பத்தில் ஒரு சிலர் போய் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் இப்பெல்லாம் கரெக்ட் ஆகிட்டீங்க. ஆரம்பத்தில் கல்லெல்லாம் வணங்கக்கூடாதுன்னா, மண்ணெல்லாம் வணங்கக்கூடாதுன்னா, அதெல்லாம் மரம், அதெல்லாம் பொம்மை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நமக்கே தெரியல நம்ம அப்படி சொல்லக்கூடாதுன்றது. இருளான இடத்துல இருளே போன்னு சொல்றதுக்கு பதிலா ஒரு விளக்கை ஏற்றி வச்சா இருள் தானா? அது போல இயேசு சாமியை நீ சொன்னா போதும். அது கல்லு மண்ணுன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அது அவனுக்கே தெரியும். கண்ணு தெரிஞ்சிச்சுன்னா அவன் தெரிஞ்சிருவான். இப்போ பஸ்கா கொண்டாடுகிறவர்கள் சமாதானத்தை மற்றவர்களிடத்துல கூற வேண்டும். சமாதானம் என்கிற பாதரட்சை. நான் இந்த உலகத்துல எல்லார்கிட்டையும் பேசுவேங்க. நான் பேசாத ஆள் யாருமே இல்லை. எல்லார்கிட்டையும் பேசுவேன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? கை தூக்க சொல்ல. வசனம் அதனால தான் சொல்லுது, கூடுமான வரைக்கும் யாவரோடும். அப்ப கூடுமான வரைக்கும் அர்த்தம், சிலராண்ட கூடாது. நம்ம மோகன் சிலாசிரியா சொல்லுவார், மன்னிச்சிரு, ஆனா கிட்ட சேர்த்துக்காத. உங்களுக்கு விரோதமா தப்பு பண்றவங்கள மன்னிச்சிரு, நான் மறுபடியும் கிட்ட சேர்க்காதன்னுவார். ஏன் இதை சொல்றேன்னா, நம்ம எல்லாரிடத்திலும் சமாதானமா இருக்க முடியுமா? முடியும் அப்படின்னா இருங்க. முடியும் அப்படின்னா இருங்க. ஒரு முறை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பண்ணலையா, பண்றாங்களா பாருங்க. 2வது முறை பண்ணுங்க. 3வது முறையும் பண்ணலன்னா விட்டு தொலைங்க. கர்த்தர் பார்த்துக்கிட்டோம். அவ்வளவுதான். நம்ம வேற என்ன செய்ய முடியும்? ஒரு முறை புத்தி சொல்லுங்க, இதை செய்யாதப்பா. என்ன தெரியுமா சொல்லுது? நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு புத்தி சொல்லணுமா? 1 முறை 2 முறை சொல்லணும். அப்படி கேட்கலன்னா அந்த பிள்ளைங்களை ஊழியக்காரிடத்துல கொண்டு வரணுமா? வசனம் சொல்லுது, சபையின் மூப்பரிடத்துல கொண்டு வாருங்க. நம்ம அம்மாமாருங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? அம்மாமாருங்க தான் அப்பா பசங்களை பாஸ்டர்கிட்ட இருந்து காப்பாத்துறதே. நாங்கள் வீடு விசிட்டு இங்கே எப்பாவது போகிறோன்னு வச்சுங்க, இல்லை எங்கேயோ மீட் பண்ணும்போது, என்னப்பா சர்ச்சுக்கு வரலன்னு அவனை கேட்போம். பையனை கேட்போம். 8 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்கிறான். என்னடா சர்ச்சுக்கு வரலன்னு உடனே அம்மா சொல்லுவான், குழந்தை வேலைக்கு போயிட்டு வந்து டயர்டாக தூங்குதையா. அது எங்கன்னா ஊரை சுற்றிட்டு வந்திருக்கோம். நைட்டெல்லாம் விளையாட்டு எங்கன்னா பீச் ஓரத்தில் உட்காந்துன்னு மோரு குடிச்சிட்டு வந்திருக்கோம். ஆனால் என்ன சொல்லுவாங்க அம்மா தெரியுமா? நைட்டெல்லாம் பிள்ளை வேலைக்கு போயிட்டு வந்துச்சு. அவன் தலையில அக்கினி தழல கொட்டுறமா, அவனை காப்பாத்துறன்னு நினைக்காத, அவனை அழிக்கிற. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பஸ்காவை கொண்டாடுகிறோம். நாம் சமாதானத்தை விரும்புவோம், சமாதானத்தை நாடுவோம். அடுத்ததாக என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், கையில தடியை கொண்டு போக. யார் கையில தடி எடுத்துட்டு போவா? பிரயாணம் பண்ணுகிறவர்கள்
கையில் தடியை கொண்டு போவாங்க. நாங்கள் அந்த மலை ஊழியத்துக்கெல்லாம் போகும்போது சில மலைகளில் உச்சியில் நடக்க முடியாது. அப்போ எல்லாம் லுங்கி கட்டிப்போம், ஷார்ட்ஸ் போட்டுப்போம், ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக ஒரு கொம்பு உடைச்சிப்போம். அவங்கவுங்க பேகை முதுகில் மாட்டின்னு கொம்பு வச்சுட்டு அந்த கொம்பு ஊனி ஊனி போவோம். சாதாரணமாக நடக்கவே முடியாது. ஆனால் அந்த கொம்பு இருந்தால் கொஞ்சம் பலனாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் நடக்கிறதுக்கு. அது நல்லா பேலன்ஸ் பண்ணி நடந்து நடந்து போயிடுவோம். அப்போ இந்த கொம்பு எதை காட்டுகிறது, தடி எதை காட்டுகிறது என்றால் 2 காரியம். ஒன்று, சொந்த கர்த்தர் சொன்ன இடத்திற்கு போவது. உன் கையில் தடி எடுத்துக்கொண்டு பாதரட்சி போட்டு நீ என்ன பண்ண, சாப்பாடு எடுத்து போவாதன்றார் ஆண்டவர். நீ போன்றார். தடி சொந்த ஊருக்கு போகிற அனுபவத்தை காட்டுகிறது. சொந்த ஊருக்கு போகிற அனுபவம். அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? வாசியுங்கள். ஆதியாகமம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆதியாகமம் 32:10. அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். பாருங்க, யாக்கோபு இங்கிருந்து போகும்பொழுது கோலும் தடியுமா போனாரு, பரிவாரங்களோடு போறாரு. அந்த கோலும் தடியும் எதை குறிக்கிறது என்று சொன்னால், அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை சொல்றேன். பொதுவா வேதாமத்துல வெள்ளங்கள், தண்ணீர்கள், இதெல்லாம் எதை குறிக்கிறது என்று சொன்னால் கஷ்டங்களை குறிக்கிறது, பாடுகளை குறிக்கிறது. வெள்ளம் போல வாரிக்கொண்டு போனார்கள் அப்படிலாம் வசனத்துல நிறைய அதுக்கு ஆதாரங்கள் உண்டு. அதெல்லாம் பாடுகளை, கஷ்டங்களை குறிக்கிறது. ஆதியாகமம் புஸ்தகத்துல வாசிக்கும் போது சங்கீதம் 69:1-2 வாசிங்க. சங்கீதம் 69:1-2. தேவனே என்னை ரட்சியும், வெள்ளங்கள் என் ஆத்துமா மட்டும் பெருகி வருகிறது. ஆழமான உலையில். போதுமா, சுருக்கமா சொல்றேன். அப்ப இந்த வெள்ளங்கள் எல்லாம் எதை குறிக்கிறது என்று சொன்னால் கஷ்டங்களை குறிக்கிறது, பாடுகளை குறிக்கிறது. இந்த பாடுகளில் வழியாக தடியோடு கூட போகிற ஒரு அனுபவத்தை தேவன் அவருக்கு கொடுத்தார். திரும்பி வரும்போது பரிவாரங்களோடு வந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்லுகிற ஒருவனுடைய வாழ்க்கை, அவன் திரும்பி வரும்போது பரிகாரங்களோடு கூட வருகிறான். ஆண்டவர் ஒரு நாளும் பாடுகள் அப்படியே விட்டுறது இல்லைங்க. சொல்லுது ஆதியாகமம் புஸ்தகத்துல, ஆங்கில வேதாகமத்தை வைத்திருந்தா கொஞ்சம் வாசிங்க. ஆதியாகமம் 1:6 என்ன சொல்லுதுன்னா, 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 8ஆம் வசனத்துல தமிழ்ல சொல்றேன். ஜலத்தின் மத்தியில ஆகாய விரிவை தேவன் உண்டு பண்ணினாராம். ஜலத்தின் மத்தியில. ஆங்கில வேதாகமம் எப்படி சொல்லுதுன்னா, ஜலத்தின் மத்தியில பரலோகத்தை ஆண்டவர் உண்டு பண்ணினார் என்று வேதாகமம் சொல்லுகிறது. ஆங்கில வேதாகமம் ஜலத்தின் மத்தியில பரலோகத்தை ஆண்டவர் உண்டு பண்ணினாராம். ஒருவேளை சங்கீதக்காரன் சொல்றாரு, வெள்ளம் போல் என்னை வாரிக்கொள்கிறது, கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதன் மத்தியில தேவன் பரலோகத்தை வைத்திருக்கிறார். சங்கீதம் 91:15 வாசிக்கிறோம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்து ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து. ஆபத்துல கர்த்தரே கூட இருக்கிற ஒரு அனுபவம். கர்த்தரே கூட இருக்கிற ஒரு அனுபவம். இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவதாக இயேசுதான் அந்த பலி என்பதை நாம் உணர வேண்டும். என்னுடைய பாவங்களுக்கு அவர்தான் பரிகாரி. இந்த அடிமை தனத்திலிருந்து வெளியில வருவதற்கு அவரால் மாத்திரம்தான் முடியும். நம்ம எல்லாரும் ஒரு அடிமை தனத்தில் இருக்கிறோம். இந்த அடிமை தனத்தில் இருக்கிறவங்க மனதை முதல்ல கட்டுவோம். பாவத்திற்கு விரோதமாய் மனதை கட்டுவோம். சமாதானத்தை விரும்புவோம். ஆண்டவருக்காக சொந்த தேசம்னா எது? இந்த ஆண்டவருடைய ஆலயம், ஜெபிக்கிற இடம், பரிசுத்தமாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இந்த இடத்திற்கு திரும்பி வருவோம். இப்படி வரும் பொழுது இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நமக்கு அர்த்தம் உள்ளதா இருக்கிறது. அவருடைய சொந்த இரத்தத்தினாலே நமக்கு மீட்பு கிடைக்கிறது. எனவே இப்படிப்பட்ட அடிமைதனத்தில் நாம் இருந்தாலும் திருவிருந்து எடுப்பதற்கு முன்பதாக நம்முடைய மனதை கட்டுவோமா? மனதை கட்டுவோம். ஆண்டவரே, என் பாவங்களில் இருந்து எனக்கு நீர் விடுதலையை தர வேண்டும், என் அக்கிரமங்களில் இருந்து நீர் விடுதலையை தர வேண்டும் என்று சொல்லி மனதை நாம் கட்ட வேண்டும். இரண்டாவதாக அடுத்த இன்னொரு காரியத்தை நான் சொல்லி கடந்து போகிறேன். புளிப்பில்லாத அப்பம் என்று சொல்லப்படுகிறது. இந்த புளிப்பில்லாத அப்பம் எதுனா,
பழைய காரியங்கள், பழைய பாவங்கள், பழைய அனுபவங்களை நாம் கிறிஸ்துவ வாழ்க்கையோடு கூட பிணைப்பது. நீங்க நல்ல மாவு இருக்கும், அதுல கொஞ்சம் புளித்த மாவு போட்டா என்ன ஆயிடும்? மொத்தம் கெட்டு போயிடும். அதான் வசனம் சொல்லுது, தைலக்காரனுடைய பரிமளத்தை ஒரே ஒரு ஈ நாரி கெட்டு போக பண்ணும். ஒரே ஒரு ஈ போதுங்க, கெட்டு போக பண்ணும். ஒரே ஒரு ஈ கெட்டு போக பண்ணும். இங்கிலாந்து, நான் ஏற்கனவே இந்த கதை சொல்லியிருக்கேன். இங்கிலாந்து தேசத்துல நடந்த சம்பவம். அவங்களுக்கு ஒரு பெரிய போர் கப்பல் ஒன்று இருந்தது. அந்த போர் கப்பல்ல எல்லாமே இருந்தது. மேல ஏரோப்ளைன் இருந்தது, ஹெலிகாப்டர் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் ஒவ்வொன்று இருக்கும். அடித்தளத்துல பீரிங்குகள் நிறைய கட்டப்பட்டிருந்ததுதான். எல்லா பீரிங்களும் கட்டப்பட்டிருந்தது. அப்போ ஒரு முறை அந்த போர் கப்பல் யுத்தத்திற்கு போகும் பொழுது அந்த நாட்டினுடைய அதிபதி தன்னுடைய அரண்மனை மேல அப்படியே ஈச்சார்ல போட்டுட்டு ஹாயா உட்காந்துட்டு இருக்கிறார். அப்போ அங்க இருக்கிறவங்க கேட்டாங்களா, என்னய்யா நம்ம நாட்டு பக்கத்து நாடோட சண்டைக்கு போகுது, ஃப்ரீயா உட்காந்துட்டு இருக்கிறீங்க, எந்த கவலையும் இல்லாம இருக்கிறீங்களே. அப்போ அந்த அதிபதி சொன்னாராம், எனக்கு எதை குறித்தும் கவலை இல்லை, ஏன்னா என்னுடைய ஒரே ஒரு கப்பல் போதும் அந்த நாட்டை அழிப்பதற்கு. நடந்த சம்பவம் இது, அழிப்பதற்கு என்று சொல்லி அவர் ஈச்சர்ல போட்டு அப்படியே ஃப்ரீயா உட்காந்துட்டு இருக்கிறார். சந்தோஷமா தைரியமா இருக்கும்போது திடீரென்று சொல்லி ஒரு நியூஸ் வருது, உங்களுடைய கப்பல் வெடித்து சிதறினது. இவருக்கு பயங்கர அதிர்ச்சி. இருக்காது, நடக்கவே நடக்காது, இது இல்லைங்க, உண்மைதான், வெடிச்சு சிதறி போச்சு. எப்படி? மேலெல்லாம் ஏரோப்ளைன் எல்லாம் கட்டப்பட்டிருக்கிறது, எல்லா வெப்பன்ஸும் அங்க எல்லா ஆயுதமும் கட்டப்பட்டிருக்கிறது, எல்லாமே கட்டப்பட்டிருக்கிறது. அடித்தளத்துல ஒரே ஒரு டேங்க் பீரிங் இருக்குது பாத்தீங்களா, அதை மட்டும் கட்டாம விட்டுட்டாங்க. அதை மட்டும் கட்டாததுனால அந்த கப்பல், போர் கப்பல் கொஞ்சம் வேகமா போகும்பொழுது அது எந்த பக்கம்லாம் சாயுதோ அந்த பக்கம் இந்த டேங்கர் போய் சுவற்றில் இடிக்குமா. இந்த பக்கம் அந்த பக்கம் இடித்துக்கொண்டே இருந்தது. ஏன்னா கப்பல் வேகமா போகுது, தண்ணியில் அலையில ஆடி ஆடி போயிட்டே இருக்கும்போது இடித்துக்கொண்டே இருந்தது. திடீரென்று சொல்லி ஒரு பக்கம் வேகமாய் அந்த கப்பல் திரும்பும் பொழுது இந்த டேங்க் வேகமா இடிச்சு வெடிச்சதான். இடிக்கும் பொழுது அந்த கப்பல் சேதமாகி முழுகி போனது. எல்லாம் கட்டப்பட்டிருந்தது, ஒண்ணு மட்டும்தான் கட்டல. கட்டாத ஒண்ணு அந்த ராஜா, அந்த அதிபதியினுடைய நம்பிக்கையே சுக்குநூறாய் உடைத்து போட்டது. உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம், கர்த்தரை தேடுறவங்களா இருக்கலாம், காணிக்க கொடுக்கிறவங்களா இருக்கலாம், எல்லா நல்ல குணம் இருக்கலாம். ஏதாவது ஒரே ஒரு காரியம் கட்டப்படாமல் இருந்தால் அது முழு வாழ்க்கையை அழித்து. புளிப்பில்லாத அப்பம் வேண்டும். ஏதாவது ஒரு பாட்டில் புளிப்பு இருந்தாலும், நம்ம ஒரு பெரிய அப்பத்தை சாப்பிடும் போது ஒரு சைடில் மட்டும் புளிப்பு இருக்குது, கரெக்டாக அந்த இடத்துல கடிச்சிட்டோம், மொத்தத்தையும் வச்சிருவோம். பக்கத்தில் இருக்கிற நல்லதெல்லாம் தெரியாது. ஒரு பிரெட் வாங்குறோம், ஒரே ஒரு பிரெட் மேலே மட்டும் கொஞ்சம் கெட்டு போயிருந்தது, மொத்த பிரெட்டும் வச்சிருவோம். நம்ம வாழ்க்கையும் அப்படிதான். ஆண்டவர் எதை விரும்புகிறார் தெரியுமா? ஃப்ரெஷ்ஷாக விரும்புகிறார், புளிப்பில்லாத அப்பத்தை விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கிருபைகள் எப்படி புதியவைகளா இருக்கிறதோ அதே போல நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் புதியவைகளா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். என்னைக்கோ ஜெபித்த ஜெபத்தை வைத்துக்கொண்டு இன்றைக்கு வரைக்கும் காலத்தை ஓட்ட முடியாது. என்றைக்கோ வாசித்த வேத வசனத்தை அல்லது என்றைக்கோ கொடுத்த வாக்குத்தத்தத்தை வைத்துக்கொண்டு ஒரு வருஷம் முழுதும் ஓட முடியாது. ஒவ்வொரு நாளும் புளிப்பில்லாத அப்பங்கள் நமக்கு வேண்டும். நீ அடுத்த நாள் வச்சா கெட்டு போயிடும். ஆண்டவர் மன்னாவை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எடுக்க சொல்லும் பொழுது அவர் சொல்றார் பாருங்க, இன்னைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடு. ஒரு சில ராத்திரக்காரங்க நம்ம ஆளுங்க மாதிரி நிறைய எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அது மறுநாள் என்ன ஆயிடுச்சான்? புழு பூத்து நாத்தம் எடுத்து. ஒவ்வொரு நாளும் மன்னாவை எப்படி எடுக்கணும்? புதுசா எடுக்கணும். ஒவ்வொரு நாளும் ஜெபம், ஒவ்வொரு நாளும் வேத வாசிப்பு புதுசா இருக்கணும். இந்த அனுபவங்களோடு கூட இந்த பஸ்காவை நாம் கொண்டாட போகிறோம். இந்த திருவிருந்து என்பது எது? புதிய பஸ்கா. பழைய பஸ்கா கொண்டாடும் போது அந்த யாத்திரா புஸ்தகத்தில் வாசிக்கும் போது என்ன நடந்தது அப்படின்னா, அதே அப்பத்தை இயேசுநாதர் காலத்துல அப்பம் பிற்கிறதுக்கு அப்பம் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஆண்டவர் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. உடனே அவருக்கு ஒரு சீட்டு போட்டு வச்சிருந்தாங்க, சேர் போட்டு வச்சிருந்தாங்க பாருங்க. அந்த சீட் பின்னாடி பக்கத்துல யார் உட்காருதுன்னு சண்டை. ஒருத்தன் சொல்றான், நான் தான் உட்காருவேன், நீ தான் உட்காருவேன். ரெண்டு பக்கமும் சண்டை போட்டுக்கிறானுங்க இந்த அப்பத்தை பிற்கும் போது. ஆனா அதே அப்போ இயேசுவின் சரீரமாய் மாறி அவர் பிற்கப்படும் போது ஒருத்தனும் கூட இல்லை.
எல்லாம் ஓட்டான். பேதுரு மட்டும் சைடில் அப்படி வந்துன்னு போயின்னு இருக்கார். இந்த சாப்பிட்ற உலக பிரியமான அப்பத்துக்காக பிற்கப்படும் போது எல்லாம் நீ பெரியவனா நான் பெரியவனா, நான் தான் இருப்பேன், அந்த காலத்து கிறிஸ்தவன் நான் தான் காணிக்கை நிறைய கொடுக்குறேன், நான் தான் நிறைய ஜெபம் பண்றேன், நான் தான் ஒரு பக்கத்துல இருப்பேன். ஒரு அம்மா போய் கேட்குறாங்க பாரு, ஆண்டவருக்கு சொந்தக்காரவங்க, ஏசப்பா அப்படி ராஜ்யத்துல என் 2 பிள்ளைங்களும் வலது புறத்திலும் இடது புறத்திலும் உட்காரத்துக்கு உதவி செய்யுங்க. சொந்தக்காரன் தான் உட்கார வச்சிருவாரா? நிறைய பேருக்கு அந்த நினப்பு தான் இல்லைங்க. அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவர் எவனோ அவர்களே அவருக்கு சகோதரியும் தாயுமாயிருக்கிறார்கள், சகோதரனும் தாயுமாயிருக்கிறார். எனவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அப்பத்தை பிற்கும் போது நீயா நானான் சண்டை. அதே இயேசுவின் சரீரமாகி அப்பத்தை பிற்கும் பொழுது ஒருத்தரும் இல்லை. அதுல யார் இருந்ததுன்னா யோவான் மட்டும் இருந்தார். அவர் மட்டும். ஏன்னா அவர் இயேசுவின் மேல் அன்பா இருந்த சீஷன். இயேசுவின் மேல அன்பா இருக்கிறவன் கடைசி அந்த பஸ்கா பிட்டு அடித்து தொங்க விடுற வரைக்கும் கூடவே இருந்தான். மற்றவெல்லாம் ஓட்டான். இன்னைக்கு அன்பாய் அப்பத்தை பிற்க வந்திருந்தா, இயேசுவை நான் நேசிக்கிறேன் அப்படின்ற எண்ணத்தோடு வந்திருந்தா, கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட இடைப்பட விரும்புகிறார். அவர் என்ன பண்ணா தெரியுமா? மரியாதை பார்த்து அதோ உன் மகன், இவரை பார்த்து அதோ உன் தாயின்னு சொல்லி சிலுவையில் இருக்கும் பொழுது கூட அவர்களுக்குள்ள ஒரு மனதை உண்டாக்கிட்டு போனார். அதே தேவன் இன்றைக்கு மாறாதவர். உடைந்த உள்ளத்தோடு பாரத்தோடு கவலையோடு வந்திருக்கலாம். இந்த பஸ்காவை பிற்பதற்கு முன்பதாக நீ அடிமை தனத்திலிருந்து வெளியில வரணும். வெளியில வந்த நீ அவர் மேல அன்பா இருக்கணும். 2 காரியங்களை இன்றைக்கு நம்ம எப்போ கொடுக்கும் பொழுது அவர் கடைசி வரையில நம்மோடு கூட நம்ம நடத்துகிறார். அவர் சொல்றார் பாருங்க, அவருக்கும் யாரும் இல்லை, யோவானுக்கும் யாரும் இல்லை, மரியாளுக்கும் யாரும் இல்லை. 2 பேரையும் பார்த்து சொல்றாரு, இதோ உன் தாய், இதோ உன் மகன். ஒரு மனதை ஒற்றுமை ஆண்டவர் உண்டாக்கி சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்மை தனியா விடுகிற தெய்வன் அல்ல. நம்மை அவதூறாய் செய்யும் போது பார்த்து கொண்டிருக்கிற தெய்வன் அல்ல. நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தெய்வன். இந்த பஸ்காவை கொண்டாடுவதற்கு முன்பதாக அடிமைத்தனத்திலிருந்து வெளியில வருவோம். யார் என்னென்ன அடிமைத்தனம்? கோபம் என்கிற அடிமைத்தனம், வெறி, விட்டு கொடுக்காத அடிமைத்தனம், பொறாமை, எரிச்சல் குடும்பத்துக்கு ஆகாதுங்க. குடும்பத்துக்கு ஆகாது. பொறாமை விட்டு கொடுக்கறதே இல்லை. 1 சொன்னா 9 சொல்றது. சமாதானம் எப்படி வரும்? பிள்ளைங்க பார்த்துட்டு இருக்கிறாங்களே, பிள்ளைங்களுக்கு முன்பதாக நம் சாட்சியா இருக்க வேண்டாமா? இயேசுநாதர் சொல்றார், இந்த கடைசி நாட்களில அவர் அந்த சிலுவையில் அறிவதற்கு முன்பதாக கால்களை கழுவும்போது, நான் உங்களுக்கு முன்மாதிரியை வைத்து விட்டு போகிறேன். இன்னைக்கு என்னுடைய ஸ்டேட்டஸ்ல கூட நான் வச்சிருந்தேன், நான் உங்களுக்கு முன்மாதிரியை வைத்து விட்டு போகிறேன். நம்முடைய பிள்ளைகளுக்கு மற்றவர்களுக்கு முன்மாதிரி வைத்திருக்கிறோமா? யோசித்து பாருங்க. ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, நான் என் பிள்ளைங்களுக்கு முன்மாதிரியா இருக்கணும். வாழப்போறது கொஞ்ச நாள் தான். கொஞ்ச நாள்ல வைராக்கியத்தோடு வாழாதபடி ஒப்பு கொடுப்போம். அடிமைதனத்திலிருந்து வெளியில வருவோம். யார் என்னென்ன அடிமைதனத்தில் இருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியும். என்னென்ன அடிமைதனத்தில் இருக்கிறோம்? பொறாமை, கோபம், எரிச்சல், விட்டு கொடுக்காம பொய் சொல்றது, திருடுறது, குடிக்கிறது, அவதூறாய் பேசுறது, இப்படிப்பட்ட அடிமைதனத்திலிருந்து நாம் வெளியில வருவோம். கர்த்தர் இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கண்களை மூடலாமா எல்லாரும்? ஆண்டவரே, இப்படிப்பட்ட பொல்லாத அடிமைதனத்திலிருந்து என்னை நீர் விடுவியும். ஆண்டவரே, என்னை நீர் விடுவியும். நீர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை நான் வாழ வேண்டும். ஆண்டவரே, எப்படிப்பட்ட அடிமைதனம்? வசனத்தை கேட்க கூடாதபடிக்கு செவியை அடைக்கிற எல்லா விதமான அடிமைதனம், ஜெபிக்காதபடிக்கு தூக்கத்தை கொடுக்கிற அடிமைதனம், ஆலயத்திற்கு வரக்கூடாதபடிக்கு, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கூடாதபடிக்கு இருதயத்தை கடினப்படுத்துகிற அடிமைதனம், குடும்பத்துல கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள், உடன்பிறப்புகளுக்குள்ள சமாதான கேடுகளை உண்டு பண்ணுகிற அடிமைதனம், வேலை ஸ்தலத்துல உண்மை இல்லாத ஒரு அடிமைதனம், ஆலயத்துல உண்மை இல்லாத ஒரு அடிமைதனம், பரிசுத்தம் இல்லாத ஒரு அடிமைதனம், கணவனுக்கு மனைவி துரோகம், மனைவிக்கு கணவன் துரோகம், பிள்ளைகள் பெற்றோருக்கு, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு துரோகம், இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதை இன்றைக்கு நாம் விட்டு விடுவோம்.
ஆண்டவரே, இப்படிப்பட்ட அடிமை தனத்திலிருந்து எனக்கு விடுதலை தாங்க ஆண்டவரே. இப்படிப்பட்ட பொல்லாத பாவத்திலிருந்து எனக்கு விடுதலையை தாங்க ஆண்டவரே. கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லுவோமா? ஆண்டவருடைய கரத்தில் நம்ம அர்ப்பணிக்கலாமா? ஆண்டவரே, இப்படிப்பட்ட அடிமை தானத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை தார ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஒரு அடிமை தானத்திலிருந்து விடுதலையை தாரம் ஆண்டவரே. பொல்லா உலகத்திலிருந்து ஒரு விடுதலையை தாரம் ஆண்டவரே. கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை. பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை. காணாநிலையான சந்தோஷ பூமி கர்த்தாவின் அன்பண்டை வா. காணாநிலையான சந்தோஷ பூமி கர்த்தாவின் அன்பண்டை வா. சிலுவை சுமந்த என் இயேசு சிந்தின இரத்தம் புரண்டோடி நதி போலவே பாய்கின்றதே. இயேசு அண்டை வா, நம்பி இயேசு அண்டை வா. ஆண்டவரே, பொல்லாத உலக சிற்றின்பங்களை எங்களிலிருந்து எடுத்து போட்டு இந்த பஸ்காவை நாங்கள் கொண்டாட எங்களுக்கு தகுதியை பரிசுத்தத்தையும் ஆண்டவர் தாராண்டவர். இதை ஒரு சடங்காச்சாரமாய் நாங்கள் செய்யாதபடி ஸ்லாக்கியமாய் செய்ய உதவி செய்யும்.